ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேசி யங் vlogs. இன்றைக்கி நம்ம இந்த சேனல் எதை பற்றி வீடியோ வருதுன்னா ஹெல்மெட் வாங்க போனேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோவில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் ஹெல்மெட் வாங்கின போன கடையில் பேக்ரவுண்டில் சாங் ப்ளே பண்ணாங்க. நான் ப்ளே பண்ணும்போதே நான் பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த வீடியோ நான் இப்போ ஆடியோவோட ப்ளே பண்ணேன்னா எனக்கு சேனலுக்கு க்ளைம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துறேன் அந்த வீடியோவில். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வந்திருக்கோன்னா கியர்ஸ், ஆமாம், இந்த கியர்ஸ் த ஹெல்மெட் அங்கே தான் வந்திருக்கோம். வெளியே டைம் வேஸ்ட் பண்ணணும், ஹெல்மெட் கடைக்குள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் பேஸ் ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் ஹெல்மெட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. கடை பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்ஸ். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்ஸில் என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோவியரோட ஜாக்கெட் இருக்குது. அப்புறம் ஹெல்மெட் எஸ்எம்கே இது வச்சுருக்காங்க ஷோவில் ஃப்ரண்ட்டில் இப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்அப் ஹெல்மெட்ஸ் இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கடை நல்லா லாங்காகவே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் ஸ்டெட்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, ஸ்டெட்ஸ் இருக்குது, வேகா இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதோட பேர்லாம் எனக்கு தெரில. அது மாதிரி லேடிஸ் ஹெல்மெட்ஸும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா காட்டணும் பாருங்கள், இது ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது. எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அந்த கடையில். சின்ன பசங்க கூட ஹெல்மெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட் சின்ன பசங்க வச்சுருக்குது. எல்லோ கலரில் சும்மா பளிச்சுன்னு இருக்குது. சோட்டா பீம் ஹெல்மெட். சோட்டா பீம் லட்டு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வந்துடும். சோட்டா பீம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ஹெச்கே ஹெல்மெட்ஸ் கூட வச்சுருக்காங்க அப்புறம் எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா LS2 இருக்குது. LS2லேயும் கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. நான் இப்போ பின்னாடி போய் காட்டுறேன் பாருங்களேன். எஸ்எம்கேக்காகவே தனியாக ஒரு ரேக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க எஸ்எம்கேல. எல்லாவோட ஸ்டெல்லர்லேயே எல்லா கலர்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் மோட்டோ கேர்ஸோட ஷேடில் பேக்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது, மோட்டோ கேரோடது மட்டும். பிபிஜியெல்லாம் இல்லை, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஷீல்டு இருக்குது, பிபிஜி இருக்குது, ஸ்டெட்ஸ் இருக்குது, வேகா இருக்குது. என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்கோ மேக்ஸிமம் எல்லாமே அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லா பிராண்டுமே அதுக்கப்புறம் அந்த பிரதர் எடுத்து காட்டினார், பிபிஜி க்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் பிபிஜி க்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டுவேன்னு சொல்லிட்டு நான் பிபிஜி அவ்வளோ பார்க்கல. ஓகே, இது ஷீல்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷீல்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். ப்ரோ ஓப்பன் பண்ணி காட்டினார். அதோட ப்ரைஸ் அரௌண்ட் 5000 சம்திங் எதாவது சொன்னாங்க. க்ளவுஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நல்லா இருந்தது. இது ஃபுல் கார்ட் நெட் க்ளவுஸ் ஃபுல் கார்ட் நெட்னா உங்களுக்கு க்ளவுஸ் அங்கே ரிஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் ஒரு தூரம் வரும். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா சில க்ளவுஸ்லாம் போட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, போட்டோன்னே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ பிரதர் புது மாடல் இது அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. புது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவிங்கில் இருக்கும்போது வைசரில் ஏதாவது தண்ணி போடுச்சு அப்படின்னா நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் அந்த மாதிரி காட்டுறோம் பாருங்களேன், இதுதான் அது. ஸோ நீங்கள் வைசரில் வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் அது ஒரு நல்லா இருந்தது. இந்த க்ளவுஸில் அது மாதிரி ஃபுல்லி லெதர்ன்ற மாதிரி சொன்னார் பிரதர். அப்புறமா அதில் ஆஃப் கார்னட் க்ளவுஸும் இருக்குது. அதாவது ஆஃப் ஃபேன் மட்டும் ரிஸ்ட் வரைக்கும் வர மாதிரி சின்னது மாதிரி அது மாதிரி. அப்புறம் கேட்டேன், இந்த இதில் டச் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எவ்வளோ நாள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க சப்போஸ் ஏதாவது கியர் கேட்டா அப்படின்னு கேட்டேன். அவங்க மேக்ஸ் ஆஃப் 1 வீக்கில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் மாதிரி சொன்னாங்க. மேக்ஸ் ஆஃப் 2 days அதிகமானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரியே இந்த க்ளவுஸில் டச் அந்த கண்ட்ரோல்லாம் ஃபிங்கரில் வந்துடும். அப்புறம் அதே மாதிரி இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் மேலே கவர் பண்ணியிருக்க மெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெஷர்ஸ். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மெஷரில் நல்லா ஈஸியாக காற்றுக்கும். ஸோ நமக்கு கையை அந்தளவுக்கு வேர்க்காது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பிளானில் இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது க்ளவுஸ் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்மெட்ஸ் ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது எல்லா விதமான ஹெல்மெட்ஸும் வச்சுருக்காங்க ஷோக்கு எஸ்எம்கே, பில்மோலா, AGU, அப்புறம் LS2, ஆக்ஸர், ரைடெக்ஸ், எல்லாமே ரைடெக்ஸ் இருக்கான்னு தெரியல, எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு AGU காட்ட வரேன்ட்டா பாருங்களேன், காட்டுறேன் பாருங்கள். அப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் AGU K1 மாடல் ஹெல்மெட்டு. இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஹெல்மெட் பார்த்துக்கலாம்.
AGU. ஐஃபோன் இருக்க மாதிரி ஹெல்மெட்டில் வந்துட்டு AGUன்னு பிராண்டு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூட், BBGயோட பூட் இருக்குது. இது வந்துட்டு ஆஃப் பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 7,000 சொன்னார் அந்த ப்ரோ வந்துட்டு. அப்புறம் மேலே இருக்க பூட் வந்துட்டு 10,000 சொன்னாங்க. இதோட கம்மியாக பூட் இருக்கான்னு கேட்டப்போ வந்துட்டு அவங்க கம்மியானா அவங்களுக்கு மோட்டோ விஆர் வரும், அது வந்து 5,000 சொன்னாங்க. ஸோ BBGயோட அது வந்துட்டு 7,000, ஃபுல் இது போனால் 10,000, மோட்டோ விஆரில் 5,000 இருக்குது. இன்ஃபர்மேஷன் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரதர் வந்துட்டு பேக் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார். சரி பேக் பார்க்கலான்னு பார்த்தோம். கார்பனோட பேக் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருந்தது. பேக் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்தது. அதில் வந்துட்டு சார்ஜிங் போட்டு ஹெட்ஃபோன் ஜாக் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சைடில் ஒரு ஜிப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் வந்துட்டு அதில் நம்ம ஒயர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ப்ரீமியம் தெரியுது பார்த்தோன்னே வந்துட்டு. பேக் அந்தளவுக்கு வெயிட்டுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் நல்லா இருந்தது. நம்ம அதில் காப்பர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஹாட் வாட்டர் இல்லைனா ஃபுட் எதாவது எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்குள்ளே வச்சா கொஞ்சம் ஹீட் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஹீட் கொஞ்சம் போகாமல் நல்லாயிருக்கும். பேக் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இந்த பேக் செஞ்சதும் வந்துட்டு ஒரு ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஏர் வந்துட்டு பின்னாடி வெளியாக போகணும் அப்படின்ட்டு. நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன் அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. சைடில் 2 பக்கம் ஒரு கிளிப்பான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் என்ன கழட்டி ஃபுல்லாக கூட 360 இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள லேப்டாப் பவுச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 inch வைக்கிற வரைக்குமே உங்களுக்கு லேப்டாப் பவுச் வந்துட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பவுச்சஸ் நல்லா கொஞ்சம் ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கிறது வந்துட்டு இதுமாரி நான் சைடில் காட்டின மாதிரி இந்த கேபிள் வந்துட்டு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் பேங்கை உள்ளே வச்சு நீங்கள் வெளியே இன்னொரு கேபிள் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நம்மளும் ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு அதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணலாம். மற்ற கம்பெனி வாங்கினா பேக்கில் தான் பண்ணணும். இப்போ பண்ணலாமா? தொடர்ந்து ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆன்டி ஃபார் கோட்டிங் கொடுத்துட்றாங்க. அப்புறம் டியூவல் வைஸ் சுவிட்ச் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டவக்ஸ் நல்லா இல்லை. ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னா ஆக்ஸர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ரெட் ரூப் ஸ்டிக்கர்ஸ். இது பிளைன் ரிஃப்ளெக்டிவ்ஸ் ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம். நைட் டைம் போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல இங்கே பைக்கில் கூட ஒட்டிக்கலாம். அதை அப்படியே ஒரு மாதம் ஹெல்மெட்ஸ் போட்டுருக்காங்க. ஹெல்மெட் போனால் இழுத்து தான் போகணும். எப்பவுமே வந்து தெரியும், நான் சும்மா சொல்கிறேன். பக்கா ஃபிட்டு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து இங்கே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. நீ அடுத்த வர ஆடியோ குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும் நம்புகிறோம் வரும். திரும்பி கழட்டும் போது இப்படி இழுத்துட்டு அப்படி ரிமூவ் பண்ணுவேன். லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டீலிங் தான் கொடுத்துருக்காங்க. இது நான் நார்மல் தான் யூஸ் பண்ணேன். நமக்கு இது கொஞ்சம் செட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி எடுத்துட்டு இங்கே தான் இருக்கா. எப்படி மாட்டுவாங்க? எங்கே மாட்டுச்சு? ஹெல்மெட் எப்படி மாட்டணும் நிறையா கற்றுக்கிட்டேன். யூடியூப் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சொல்லிடுச்சு டக்குன்னு. எடுத்துக்கோங்க. ஏன்னா டீலிங் வந்துட்டு ட்ராக் பேஸில் தான் கொடுப்பாங்க. வந்து அது கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் ஒன்று இருக்கா அப்படி விட்டுருங்க. அது இப்படி 2 உள்ளே விட்டுட்டு ஒன்று வெளியே எடுத்துகிட்டு
நல்லா இருக்குது. ஸ்பாய்லர் வந்துட்டு ரிமூவபிள் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கழட்டியாச்சு ஒரு வழியாக. அதுபோல் சின்ன ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர் ஓட்ட வந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருக்குது. பேருக்கு ஸ்பாய்லர் போல். ஓ சூப்பர், இந்த ஸ்பேஸ் அதே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்குது, சும்மாவே ஏரோடைனமிக் ஸ்பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் லுக்குக்காக, ஃபோட்டோ கொஞ்சம் லுக்காக இருக்குல்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று தான் ஒரு டைம் போட முடியும். நல்லாயிருக்கும், எனக்கு இதுவே பிடிச்சது. இது போகிறத விட உங்களுக்கு எது பிடிச்சிருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், எனக்கு அன்பாக்சிங் முடிஞ்சு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டன் பக்கத்தில் அப்படி தட்டி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சுங்க. கரெக்டாக எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்துடுறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து நோட்டிஃபிகேஷன் வரலான்னு சொல்கிறாங்க. கேமரா பிடிச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வரலான்னு சொல்கிறான். வருதா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அந்த பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க, உங்கள் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் கைஸ்.